அதிமுக பாஜக கிளை அமைப்பு அப்படின்னு முதல்வர் பேசியிருக்கிறாரு. உங்க கருத்து என்ன? முதலமைச்சருக்கு பயம் வந்துருச்சு. முதலமைச்சருக்கு பாரதிய ஜனதா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்னைக்கு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருக்கு, எதிர்க்கட்சி தலைவருக்கு ஆதரவு பெருகிக் கொண்டே இருப்பதை பார்த்து கொண்டு அவரால் சகிக்க முடியவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது மிக வலுவாக இருக்கிறது. அதை காட்டிலும் வேட்பாளர் மீது மக்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுகின்ற அண்ணன் எடப்பாடியாருக்கு மக்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் கூடியிருக்கிறது. செயல்படாத இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை திராவிட மாடல் என்று அறிவித்து கொண்டு நடத்தி கொண்டிருக்க முதலமைச்சரை காட்டிலும் பன்மடங்கு சிறந்த நிர்வாகி, சிறந்த மனம் படைத்தவர், சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மக்கள் ஏகோபித்த வரவேற்பை பெற்றிருக்கிறார். கருத்து கணிப்புகள்லாம் பார்க்கும்போது முதலமைச்சருக்கு பதட்டம் வந்துடுச்சு. நாங்கள் எப்பொழுதுமே ஒரு கட்சியோட தோழமை கொண்டோம்னா அது தேர்தல் வரைக்கும் தான். அது எங்கள் கொள்கையிலேருந்து நாங்கள் மாறுபட்டது கிடையாது. திமுக என்பது தான் இன்றைக்கி என்னன்னா தமிழ்நாட்டு கூட்டணியில் அவங்க தோழமை கட்சியிலே அடிமை மாதிரி வைத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் சொல்கிறாரா என்னன்னு தெரியல. ரெண்டாவது என்னென்னா, இவங்க இதே பாரதிய ஜனதாவிட்ட இருக்கும் பொழுது அவங்க சொன்னதெல்லாம் நிறைவேற்றினாங்க. இந்திய பரப்புரை பண்ணாங்க தமிழகத்தில். எந்த இந்திய எதிர்ப்பை போராட்டத்தை முன்னெடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு 1967 பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்தாரோ அதே இந்தியை, அந்த இந்திய எழுத்துக்காக மாணவர்களுடைய ஆத்மாவுக்கு எதிராக தமிழகத்தில் இந்தி மொழியை பரப்பியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரவங்க. அதை நினச்சிக்கிட்டு கூட்டணி மீது, எங்கள் புரட்சி தமிழர் மீது ஏதாவது ஒரு குறை சொல்லணும், இப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. ரெண்டாவது, அவங்க கூட்டணி வச்சா அது நட்பு ரீதியில், நாங்கள் கூட்டணி வச்சா அடிமை ரீதியா என்னன்றதே தெரியல. அவர் தான் சொல்லணும் கருத்து. ஆக முதலமைச்சருக்கு பதட்டம் வந்துடுச்சு. இந்த பதட்டத்தினால அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்க கூட்டணிக்குள்ளே கொள்கை முரண்பாடு இருக்குது. நிறைய சீட்டுகள் அவங்க ஒதுக்குறதுல நிறைய அதிகமாக கேட்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பதட்டம் வந்துடுச்சு. அதான் கேள்வி. இந்திய கூட்டணியில தமிழகத்துல வெல்ல முடியாது, வெற்றி பெற முடியாது என்பதனாலதான் மத்திய பட்ஜெட்டை தமிழகத்துல புறக்கணிச்சிருக்கதா கனிமொழி விமர்சனம் பண்றாங்க. அன்பு சகோதரி கனிமொழியெல்லாம் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இது இல்லை. அவங்க சிறந்த நிர்வாகி, நான் அதில் இல்லாமல் இருக்கல. அது அவங்க அப்பா எப்படியோ அதுபடி தான். தன்னை எதிர்க்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள குறை சொல்கிறது தான் அதோடைய வழக்கம். இன்றைக்கி பத்திரிகையெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா இதுலேயும் தொலைக்காட்சியிலும் பார்த்தீங்கன்னா பலர் வரவேற்றிருக்காங்க. பல வணிகர்கள், அதிகமான வணிகர்கள் வரவேற்றிருக்காங்க. எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரே வரவேற்றிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பொதுவாக மத்திய பட்ஜெட் என்பது, மத்திய வரவு செலவு திட்டம் என்பது இது ஒரு முன்னோட்டம் தான். இனிமேல் அது வரும்பொழுது, செயல்படிவில் வரும்போது இன்னும் நிறைய திட்டங்கள் வர இருக்கிறது. எதுவும் கூட இன்னும் சொல்ல போனால், நான் உண்மையிலே அதை பார்த்தா சிலருக்கு கசக்கும், சிலருக்கு புளிக்கும், சிலருக்கு இனிக்குது. ஆக நெல்லிக்கனி மாதிரி இன்னைக்கு மத்திய பட்ஜெட்டு, மோடிஜி தலைமையிலான அரசு, ஒரு நம்முடைய தமிழகத்துக்கு சொந்தக்காரர் நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு 9வது முறையாக ஒரு பெண் சமர்ப்பித்திருப்பது என்பது நமக்கெல்லாம் பெருமை, தென் இந்தியாவுக்கே பெருமை. தொடர்ந்து இந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிறது தமிழ்நாட்டு சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அது காங்கிரஸ் இயக்கமாக இருந்தாலும் சரி, அல்லது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும். ஆனால் இது வரலாற்றில் 9 முறை இன்னைக்கு நிதிநிலை அறிக்கை அளித்தவர் சேலை கட்டிய பெண்ணாக. இன்னைக்கு பாருங்க, தமிழ் பெண்கள் உடுத்துகிற கைத்தறி ஆடையை உடுத்தி அன்னைக்கு போய் நேற்று பட்ஜெட்டை வாசிச்சிருக்காங்க.
இதை பற்றி கனிமொழி பேசியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஒரு பாரம்பரிய முறையில் அன்பு சகோதரி நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு நிதிநிலை அறிவித்திருக்கிறார். அது பாராட்டுக்குரியது. ரெண்டாவது, அதில் நிறைய குறைபாடுகள் சில பேருக்கு பார்க்குற விதத்தில் தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. மெட்ரோ, இந்த மெட்ரோ ட்ரெயின் இன்னும் புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க. மெட்ரோ ட்ரெயின் முழுக்க முழுக்க தமிழக அரசு, தமிழகத்தில் ஆளுகிற இயக்கம், அந்த கட்சி முறையாக வடிவமைக்கணும். மத்திய அரசு கொடுக்க மறுக்கலை, அவங்க கொடுப்பாங்க. அது வழித்தடம், எத்தனை இடங்களில் அந்த ஸ்டேஷன் அமைய போகிறது, எந்த பக்கம் போகுது, எத்தனை லட்சம் பேர் பயன்படுத்துகிறாங்க, எங்கெங்கே எவ்வளோ தூரம் அது பயன்பாடாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் விளக்கமாக கொடுக்கல. அது விளக்கம் கேட்டு தான் ஏற்கனவே மத்திய அரசிலிருந்து அனுப்பியிருக்காங்க. அதே உடனே மத்திய அரசு புறக்கணிப்புன்னு இவங்க தேர்தல் வர்றதுனால தேர்தல் நேரத்தில் ஏதாவது மத்திய அரசை குறை சொல்லணுன்றதுக்காக சொல்கிறாங்க.